எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா RSI. RSI அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். RSI இந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக RSIனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. RSI அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஓகே ஓவர் பாட் போயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் மேலே போகாது, ஓவர் சோல்டு போயிடுச்சு, இனிமேல் இந்த ஸ்டாக் கீழே போகாது அப்படின்னு ஜென்ரலாக RSI யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் வே ஆஃப் யூஸிங் RSI. ஆனால் உண்மையிலே RSI பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த RSI கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா RSIயில் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. நீங்கள் RSI யூஸ் பண்ணி ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ட்ரெண்டை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஜென்ரலாக RSI என்ன அப்படின்றத நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்வான்ஸ் கான்செப்ட்குள்ளே போவோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா RSIயில் நீங்கள் RSI அப்படின்ற இண்டிகேட்டரை போய் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த லென்த்து 14 இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். செகண்டு இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட்னு 70-30 இருக்கும். இது டிஃபால்ட். இதை நீங்கள் 60ஆகவும் இதை 40ஆகவும் நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ இது மாற்றின உடனேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது என்ன அப்படின்றது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த RSI 60-40 கான்செப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. எப்படி நீ அப் ட்ரெண்டில் இருக்குது சொல்கிற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்டு. 60லேருந்து 40க்குள்ளே இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். 40க்கு கீழே போனோடனே அது பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். இவ்வளோ தான். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு நீங்கள் லாங் டேர்முக்கு அப்படி நீங்கள் வச்சுருப்பீங்கள, அந்த ஸ்டாக்கில் இதை அப்ளை பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள், அது என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் இல்லாமல் அதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வர ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது மேலே போகும் அப்படின்ட்டு, அது பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். சரி, இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பிராண்டை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த பிராண்ட், டாடா கம்பெனி ஒன் ஆஃப் த பிராண்ட், பிர்லா ஒன் ஆஃப் த பிராண்ட், ஜேபி அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி போட்டாக்கா ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்க பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பேருடைய பணத்தை சாப்பிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக்கே நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2020 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, 2020 இந்த ஸ்டாக் ஸ்டார்ட் ஆகும்போது 34 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு, கிட்டத்தட்ட 700 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்டாக் நல்லா இறங்கிச்சு, ஒரு 250 ரூபாய்க்கு இறங்கிச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்டாக்ஸை வாங்கினாங்க. ஏன்னா ஓகே சீப் ப்ரைஸ், ஏன்னா 700 ரூபாயிலேருந்து 250 ரூபா வந்துச்சு, சீப் ப்ரைஸ், இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே இந்த இடத்துல வாங்கினாங்க. அதாவது இந்த இடம் கிட்டத்தட்ட 200 ரூபாயிலேருந்து 550 ரூபா இந்த ரேஞ்சில் எல்லாருமே வாங்கினாங்க. எப்போது? 2008. ஒன்ஸ் அந்த 2008 அந்த வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. எப்போது அது பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2017 தான் இது பிரேக் ஆகிருக்கு. அந்த 2017 ஏப்ரலில் பிரேக் ஆகிருக்கு அந்த 570 ரூபாவை. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் உங்களோட காசு ஒரு விதத்துலையுமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கு. எத்தனை பேர் இந்த 10 வருஷத்தை பீஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓகே ஏறிடும் நம்பிட்டு இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் ரியாலிட்டி. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 60க்கு மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூவ் கொடுத்துருக்கு. திருப்பி அந்த கோவிடில் கீழே போயிடுச்சு. திருப்பி அது 60க்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் அவங்ககிட்ட வச்சுருக்கீங்கன்னா மந்த்லியில் போங்க. 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா தைரியமாக அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. எப்போது அந்த மந்த்லி கேண்டில் 60 பிரேக் பண்ணி கீழே போகுது அந்த இடத்துல விற்றுட்டு வந்துடுங்க. இந்த லாங் டைம் அப்படின்ற கான்செப்ட்ஸே பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் சஸ்டெயின் ஆகும்.
இப்போ வந்து 3-4 இயர்ஸ் ஒரு பிஸ்னஸ் நல்லா சஸ்டெயின் ஆனாலே பெரிய விஷயம். அது லாபத்தில் போன உடனே அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான். 60க்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 40 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து சைட்வேஸ். அதுக்கப்புறமா 40க்கு கீழே போனால் இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாமே எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் அது வந்து தப்பான ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா உடனே அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காசை எது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டில் இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கான்செப்ட் RSIயோட. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் இது கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா 70-30லே இன்னும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து சொல்கிறேன். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்கும்போது உண்மையிலே அது ஏறுதா, இறங்கினே இருக்கும்போது உண்மையிலே வந்து அது இறங்குதா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா RSIயோட ஒரு டைவர்ஜன்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். February 14 வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. கரெக்டுங்களா? எல்லாருக்குமே அது தெரியும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிச்சு. நிறைய பேர் வந்து பயந்துட்டு போய் விற்றாங்க. விற்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அது கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷார்ட் பொசிஷனையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. ஆனால் RSI அப்படின்ற இந்த இண்டிகேட்டரை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரியான தப்பை வந்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னோன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்படி தான் இறங்கியிருக்கு. ஸோ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சு இங்கே பார்க்குறேன். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆச்சு. திரும்ப வந்து மார்க்கெட் இறங்கி தான் கீழே போயிருக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரீசனாக எனக்கு தெரியல. அந்த உக்ரைனோட பிரச்சனையை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதுதான் இருக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி நியூஸ் பேஸ்டு போக மாட்டேன். எனக்கு இண்டிகேட்டர்ஸை வச்சு என்னால் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி என்ன இருந்தது, மார்க்கெட் வந்து கீழே இறங்கிச்சு கம்ப்ளீட்டாக. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000 பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு இறங்கி ஒரு 600 பாயிண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல RSIயோட பொசிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நான் சொல்கிறேன். அதே 15 மினிட்ஸில் RSI எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே நிமிஷம் கலர் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, மார்க்கெட் இங்கே இறங்குது, ஆனால் RSI வந்து மேலே போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் RSI எப்படி பண்ணுவாங்க, RSI வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு. க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட்டு 14 கேண்டில்ஸோட க்ளோசிங் ப்ரைஸும் அடுத்த 14 கேண்டில்ஸோட க்ளோசிங் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சுன்னா RSI வந்து மேலே இண்டிகேட் பண்ணும். அப்போது மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு இருக்கு, அப்போது க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு நான் அப்படி வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த டவுன் டெம்பரவரியாக இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகுதோ இல்லையோ கீழே வந்து போகிறோட வாய்ப்பு வந்து கம்மி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு. ஆனால் RSIயும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கீழே, ஒரே நிமிஷம், இந்த இடத்துல மார்க்கெட்டும் ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு. இது ரெண்டுமே மேட்ச் ஆகுதா? அப்போது உண்மையிலே அது டவுன் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஓகே டவுன், இங்கேயும் டவுன் ஆகிருக்கு, இந்த இடத்துல டவுன் ஆகிருக்கு, ஆனால் இந்த இடத்துல மட்டும் RSI ஏன் மேலே போயிருக்கு அப்படின்னா இந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான டவுன் கிடையாது. இது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பீப்புளே வந்து க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம். ஆனால் இது சஸ்டைனபிள் கிடையாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இது இண்டிகேட் பண்ணுது. இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு நல்ல ஃபால் வந்தது. ஓகேங்களா, அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓகே மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால் இங்கே இருந்தது. இந்த ஃபால் பாருங்கள், அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கேயும் ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு நல்ல ஃபாலாக, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அது ஃபாலோ ஆகும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக இருக்குது. இங்கே இப்படி இருக்குது, ஆனால் இது அப்பாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனில் நடந்திருக்கு. ஸோ நான் நினச்சேன் இது கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நடந்திருக்கு.
கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கல. ஒரு ட்ரெண்டு கீழே போயிட்டே இருக்குது. அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுறதுக்கு வந்து கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாதா, எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிபனாக்கி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா வேறு என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நிறைய பேருக்கு. ஏன்னா எல்லாராலையும் வந்து அது பண்ண முடியாது. ஈஸியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை பார்த்து கதை சொல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது கிளியராக சொல்லுது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இந்த மார்க்கெட் கீழே இறங்கும்போது RSI கரெக்டாக கீழே போச்சு. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே போகும்போது மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் நிறைய பேர் என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ பையர்ஸ் எப்போ வந்து நிறைய என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா, ஓகே இது வந்து பாட்டம் அவுட்டுக்கான ஒரு அறிகுறியாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே பாட்டம் இதுக்கு மேலே அது கீழே இறங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் 20%, 25%, 30% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேலே போகும்போது ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நான் இங்கே சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டோட பாட்டம் அவுட் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் RSI இண்டிகேட்டரை வச்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் பாட்டம் அவுட் ஆகுதா, இல்லை அது ஃபர்தராக வந்து கீழே போகுமா, இல்லை மேலே போகுமா அப்படின்றது வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ RSIயில் இந்த 2 கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RSIயோட வேல்யூஸ். ஸோ 60, 40 இது வந்து செட் பண்ணிக்கோங்க. 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அது அப் ட்ரெண்ட், 60லேருந்து 40 இருந்துச்சுன்னா அது சைட்வேஸ், 40 கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். உங்கள் லாங் டைம் பொசிஷனில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே போய்ட்டு வேல்யூவேட் பண்ணுங்கள். வேல்யூவேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அது என்ன ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. எப்போவுமே ஒரு ஸ்டாக் 60 கீழே போச்சுன்னா அந்த மொமெண்டம் கம்மியாயிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுமா, இல்லை என்ன பண்ணணும் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 60க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸே வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அந்த ஸ்டாக் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் எத்தனை பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் அது 60 கிராஸ் ஆனால் ரீசெண்டாக 1400 வேல்யூக்கு மேலே போனோன்னா இப்போ அது 2700 இருக்கும், போய்ட்டு 2400 இருக்குது. 10 வருஷத்துக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80% 70% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ். இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் RSI வேல்யூவை 60-40 செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சார்ட்டும் கீழே இருக்கிற சார்ட்டும் எக்ஸாக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸ்டாக்கோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் இருந்துட்டு RSI வந்து அப்பில் வந்து இண்டிகேட் பண்ணிச்சுன்னா மேபி அந்த டவுன்ஃபால் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது வந்து ஒரு இண்டிகேஷன். நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு 10-15% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பாட்டமில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஆவரேஜாக வாங்கிக்கலாம். இல்லை இது நீங்கள் ஒரு இண்டெக்ஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சுருப்பீங்க, லாங் டைம் பொசிஷன்ஸ், மேபி ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு திடீர்னு வந்து இப்போ மண்டே 14th February நடந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். உடனே வந்து ஈரானோட போகிறனால அந்த மாதிரி நடந்துச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த டவுன்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டேவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1200 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மண்டே நடந்த டவுன்ஃபாலை நீங்கள் RSIயோட மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதாவது நீங்கள் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பேனிக்கில் மண்டேவே க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கியிருக்கும் அப்படின்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் தான், ஓகேங்களா? ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் கேல்குலேட்டடாக எடுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உதவும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா கேண்டில் ஸ்டிக்ஸ், மற்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அவைலபிள் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டான பீப்புள்கிட்ட போய் கற்றுக்கோங்க. நீங்களே வந்து செல்ஃப் எஜுகேஷன் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எப்போவுமே காப்பாற்றும், ஓகேங்களா? ஸோ இந்த RSIயோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.